வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென்கிழக்கு அரபிக்கடலில் கேரளா அருகே தொடர்ந்து காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் வட மாநிலங்களில் குறைந்த அழுத்த பகுதி இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு இன்று ஒரு நாள் பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் மீண்டும் ஜனவரி 27ஆம் தேதி மேலும் ஒரு குறைந்தழுத்த பகுதி மீண்டும் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வங்கக்கடலில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வேகமாக முன்னேறி இப்போது நேற்று இலங்கைக்கு திரிகோணமலைக்கும் மட்டக்களப்புக்கும் கிழக்கு பகுதி நிலை கொண்டுள்ளது. சற்று வடக்கே முன்னேறி இப்போது திரிகோணமலை வடக்கு பகுதி, முல்லைத்தீவு கிழக்கு பகுதி இடைப்பட்ட இடங்களில் கிழக்கு பகுதி நிலை கொண்டுள்ளது. இன்று காலை நேரங்களில் படிப்படியாக தென்மேற்காக முன்னேறி இன்று மதியத்துக்குள் திரிகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் இன்று தரையேறி தென்மேற்காக பயணித்து நாளை அதிகாலைக்குள் தெற்கு மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென்மேற்காக பயணிக்கும். இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் இறங்கி மீண்டும் தென்மேற்காக பயணிக்கும் பொழுது படிப்படியாக செயலிழக்கும். ஜனவரி 26ஆம் தேதி வளிமண்டல சுழற்சியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக இன்று முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று ஜனவரி 24ஆம் தேதி முதல் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள், நாளை முதல் உள் மாவட்டங்கள், படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜனவரி 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 26ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு, அதிலும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை லேசான மிதமான மழை, அதேவேளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் சென்னைக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அதற்கு சென்னைக்கு கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் உள்பகுதியில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும், அதாவது கடலோர மாவட்டங்களை தவிர்த்து தென் மாவட்ட கடலோரமாக இருந்தாலும் சரி, உள்பகுதியாக இருந்தாலும் சரி, அதிகாலை நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே குளிர் இருக்க வாய்ப்பில்லை, மற்ற மாவட்டங்களுக்கு குளிர் இருக்கும். அதேவேளையில் ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று காலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் மயிலாடுதுறை, சிதம்பரம், காரைக்கால், வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு பகுதிகளில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதேவேளையில் இன்று மதிய நேரங்களில் கடலூர், புதுச்சேரி, மதுராந்தகம், கேளம்பாக்கம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை, மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. மிதமான சற்று கனமழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மேலும் திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. இன்று மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மேற்கு பகுதி, மேலும் தேனி, விருதுநகர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு, திண்டுக்கல் மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. இன்று பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை லேசான மிதமான மழை, அதேவேளையில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் லேசான மிதமான மழை, இடையிடையே ஒரு சில இடங்களில் கனமழை, ஓரிரு பகுதியில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். இன்று ஜனவரி மாதம் 24ஆம் தேதி. நாளை ஜனவரி 25ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் மழை தொடங்கி மழை பெய்து கொண்டிருக்கும். அதேவேளையில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்கள்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க, நாளை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மேலும் காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மயிலாடுதுறை, சீர்காழி, புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, மேலும் அரியலூர்,
பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சேலம், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதே வழியில் மத்திய மாவட்டங்கள், வடக்கு பகுதி இந்த இடங்களாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாமக்கல், கரூர் இந்த இடங்களுக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஜனவரி 25ஆம் தேதி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஜனவரி 24ஆம் தேதி மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை நேரங்களில் 25ஆம் தேதி காலை நேரங்களில் பெரிய அளவில் மழை இருக்க வாய்ப்பில்லை. லேசான வெயில் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மேகம் சூழ்ந்து காணப்படும். இரவு நேரங்களில் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஜனவரி 25ஆம் தேதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நள்ளிரவு முதல் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, மேட்டுப்பாளையம், அதேபோல் நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது. 25ஆம் இரவு நேரங்களில். அதே வேளையில் 26ஆம் தேதி தான் தெற்கு பகுதியில் ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அது பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், அதே வேளையில் தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களாம் 26ஆம் தேதி காலைக்கு பிறகு தான் ஒரு நல்ல மழை பொழிவாக மதியம் மாலை நேரங்கள் ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் ஜனவரி 25ஆம் தேதி நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை தொடர்ந்தாலும் ஜனவரி 26ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, மேலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு தென்காசி உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் படிப்படியாக கனமழையாக மாற இருக்கிறது. 26ஆம் தேதி தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலாகவே கனமழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதேவேளை மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களாம் ஜனவரி 26ஆம் தேதி அதிகாலை முதலே நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதேபோல் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜனவரி 26ஆம் தேதி ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைத்தாலும் மாலைக்கு பிறகு படிப்படியாக முதலில் சென்னைக்கு மழை விலகும். அதன் பிறகு இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை விலகும். நள்ளிரவு நேரங்களில் தொடர்ந்து கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே மழை இருந்தாலும் அதிகாலை வரை தொடர்ந்து ஆங்கங்கே மழை இருக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் கனமழை, மிதமான முதல் சற்று கனமழை என்று இருக்க வாய்ப்புள்ளது. அதிகாலைக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழை விலக வாய்ப்புள்ளது. ஜனவரி 27ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தென் மாவட்ட கடலோரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஜனவரி 27ஆம் தேதி இரவே குளிர் படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிக்கும். ஜனவரி 28, 29 தேதியில் படிப்படியாக குளிர் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இப்போது இன்று கடலோர மாவட்டங்கள், இன்று ஜனவரி 24ஆம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்கினாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக காரைக்கால், மயிலாடுதுறை, வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதே வழியில் மதியத்துக்கு பிறகு கடலூர், புதுச்சேரி, மதுராந்தகம், கேளம்பாக்கம் இந்த இடங்கள்லாம் பரவலாக கனமழை, மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதுவே சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று மாலைக்கு பிறகு உள் மாவட்டங்களுக்கும், அதாவது கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் இன்று ஜனவரி 24ஆம் தேதி மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் நாளை காலை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நாளை காலை கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்கிடும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு மழை தொடங்கியும் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை இருக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக கனமழையாக மாறும். மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். நாளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலாக கனமழை, மிக கனமழை ஜனவரி 25ஆம் தேதி. அதேவேளை ஜனவரி 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கும். கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் நள்ளிரவு முதல் மழை தொடங்கினாலும் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்கும். அதே வழியில் ஜனவரி 26ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் கடலோரங்களில் கனமழை, மிக கனமழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்கும். ஜனவரி 26ஆம் தேதி பரவலாகவே கனமழை, மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு. டெல்டா மாவட்டங்களும் ஜனவரி 26ஆம் தேதி கன முதல் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஜனவரி 27ஆம் தேதி அதிகாலை வரை மழை கிடைத்தாலும் ஜனவரி 26ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மழை தீவிரம் குறைந்துவிடும்.
ஜனவரி 27ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக ஆங்கங்கே இருக்க வாய்ப்பது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிகாலை நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை இருந்தாலும் காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளாவில் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 24, 25 தேதிகளில் அதேவேளையில் ஜனவரி 26ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்துவிடும். ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் தொடர்ந்து 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஜனவரி 26ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து பிப்ரவரி 2, 3 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி வளிமண்டல சுழற்சியாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும்போது ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்து மீண்டும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு வர இருக்குது. அந்த நிகழ்வு முன்னேறி வரும்பொழுது காற்றின் வேகம் அதிகரிக்கும். ஆனால் இந்த இரு நிகழ்வுகளும் முன்னேறி வந்து தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு மழை கொடுக்கும் என்றும் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.